உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன மாரியான விளைவுகளை எனக்கு குடுக்க போகுது, என்ன மாரி என்னை இயக்க போகுது, நான் என்னலாம் பார்க்க போறேன், என்ன நம்பரு, என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது. இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசி நேயர்களே, எப்படி இருக்க போகுது இந்த பங்குனி மாதம் அப்படின்னா, அப்பாடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விடலாமா அப்படின்னா விடுவோம். என்ன மேடம் ஏதான் அஷ்டமச்சரி தான் போயிடுச்சே, ஏதாவது நல்லது சொல்லுவீங்களான்னு நினச்சா விடுவோன்னு மூச்சு வாங்குறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9ஆம் இடத்தில் 5 கிரகத்துடைய சேர்க்கை, 10வது கேதுவுடைய பார்வை, அப்படியே 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வேற டிரான்சிட் ஆகிட்டு போகிறாரு. இதெல்லாம் 10ஆம் இடத்துக்கு போதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் அழுத கண்ணீர் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, காலத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் கேட்டு விட்டது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும்னா. 9ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள், பாக்யஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுன்றதே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இது வரைக்கும் நீங்கள் பண்ண நல்லது கெட்டதெல்லாம் எப்பயாவது பண்ணியிருப்பீங்கள்ல. இந்த டாக்டர் படத்தில் நம்ம எஸ்கே சொல்லுவார்ல, நான் என்றைக்கோ பண்ண ஒரு நல்லது என்னை காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரி, நீங்கள் என்றைக்காவது பண்ண ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை தருவதற்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் 5 கிரகங்கள். என்ன மேடம் ராகு 9ல் உட்காந்துருக்கிறது ஓகேவா, லாபத்தில் சனி வர்றது எல்லாம் நெகட்டிவான பிளான் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. சூப்பராக இருக்க போதுங்க. கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் நான் கெடுதல் பலன்லாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே. 11ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்காருங்க. வேற என்ன வேணும்? லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாகி 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் பாக்கியத்தின் மூலமாக உங்களுக்கான லாபங்கள் அப்படின்றது இனிதே உதயமாக போகிறது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு அம்மா அப்பாவுடைய ஆசி கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்களும் அம்மா அப்பாவும் பேசினாலும் பேசாட்டி இன்னுமே என்ன கண்ணு சாப்பிட்டியான்னு அம்மா ஒரு வார்த்தை கேட்க போகிறாங்க. நீங்கள் அப்படியே கனிவாக மாறப்போம். எடுக்கும்போது சொன்னேன் கனிவான கடகராசிக்காரர்கள். ஏன்னா யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. நான் நம்புறதெல்லாம் கால் வைக்கிற இடம்லாம் எனக்கு கண்ணி வெடியாக இருந்துச்சு. இந்த 2 வருஷம் வீட்டில் சரியில்லை. நான் என் கூட இருந்த என் சம்சாரமே என்னை ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரே என்னை ஒரு மாதிரி மதிக்காமல் போயிட்டாரு. இவ்வளோ ஆசாசியாக இருந்த காதலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடன் தொல்லை தாங்க முடியல. வேலைன்ற இடத்துல திடீர்னு மூடிட்டாங்க. உடம்பா சொல்லவே முடியல. அப்படியே குதிரை மாதிரி ஓடிட்டு இருந்தேன். என்ன ஒரு இடத்துல உட்காந்து அடக்கி வச்சிருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் நல்லா போயிட்டுருக்கிற போட்டுக்குள்ளே ஓட்டை விழுந்து அப்படி போட்டுக்கு வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2.5 வருஷம் கடகராசிக்காரர்களுக்கு நமக்கு தான் நடக்குதான்னு யோசிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக அஷ்டம சனியில் புரட்டி போட்டால் அத்துணை நல்ல விஷயம் நல்லதாக நடக்க போகுது. எதெல்லாம் கெடுதல்னு நீங்கள் சொன்னீங்களோ அதெல்லாம் கெடுதல் இல்லை, உங்களுக்கான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் வேணும். ஏன்னா கடகராசிக்காரங்க இயல்பாக யாரை பார்த்தாலுமே கனிவாக மாறிடுவாங்க. கருணை உள்ளம் கொண்ட கடகராசின்னு தான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன். இந்த தடவை தான் கனிவான பேச்சுன்னா அது தேவைப்படுது. இப்போது 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைய போகிறார் என்பது வார்த்தையில் சுடுசொல் தேவையில்லாமல் பேசிடுவீங்க. எப்பயுமே ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகும்போது நம்மள அறியாமல் ஒரு அப்பாடி அப்படின்னு வரும்போது ஏதாவது சொல்லும்போது கொஞ்சம் அப்படி காண்டாகும்ல. ரொம்ப வேகமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு உட்காந்தோன்னே யாராவது ஏதாவது கேட்டால் கடுப்பாக இருக்கும்ல, 2 நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி இருப்போம்ல. அந்த மாதிரி அஸ்தமச்சனி விலகிடுச்சுன்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு 2-3 நாளில் திரும்ப இப்படிலாம் உட்காரும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவை. சரியா? கடகராசிக்காரங்க கண்டிப்பாக வார்த்தையில் கவனம் தேவை. உங்கள் துணைவர்கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க. அவங்க தாங்க உங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க. வேறு யாரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்ல போகிறாங்க சொல்லுங்கள்? இத்தனை நாள் என்னத்தையோ சொல்லிட்டு போனாங்க, தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ இல்லை கிரகங்கள் சொல்ல வச்சுச்சோ மன்னிச்சு விட்டுருவோம். எப்பயும் போல் நீங்கள் கருணையால் மட்டுமே கருணையத்தால் மட்டுமே அனைவரையும் கவரக்கூடிய ஆட்கள் நீங்கள். கடகம் அப்படின்னாலே நான் சொல்லுவேன் தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு சொல்லுவேன். அம்மாவுக்கு ஈக்குவலாக இந்த 12 ராசியில் ஒரு ராசி இருக்கும் அப்படின்னாலே கடகம் தான். அது சுயநலம், அது பொதுநலம், அதுக்குள்ளெல்லாம் நான் வரவே இல்லை. ரொம்ப ரொம்ப அடுத்தவர்களை தன்னைப்பால் நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்கள். இது கிடைக்கவே கிடைக்காது. எல்லாருமே அப்படி யோசிப்பாங்கன்னா சொல்ல முடியாது. கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவும் ஃப்ரெண்டாக இருப்பார், வாட்ச்மேனும் ஃப்ரெண்டாக இருப்பார். அந்தளவுக்கு உயர்ந்த மனிதர்களோடையும் அவர்களுக்கு ஈக்குவலாக பழகுவாங்க. தாழ்ந்த மனிதர்களோடையும் தாழ்த்தி தன்னைத்தானே தாழ்ந்த மனிதர்கள் தப்பாக சொல்ல, அந்த அளவுக்கு நீங்கள் இறங்கியுமே நீங்கள் போவீங்கன்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நட்பு வட்டத்தை இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய கடகராசிக்காரருக்கு இந்த தடவை அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழைய நட்பிடம் கொஞ்சம் கவனம். யாராவது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல தயவு செஞ்சு கவனமாக இருங்க.
1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தில் இறங்குங்க. ஏன்னா 9ஆம் கிரகத்தில் இதெல்லாம் இருக்கிறதுலாம் கரெக்ட் தான். 12ஆம் வீட்டு அதிபதி போய் 9ஆம் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுலாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. 2ல் வந்து சூரியன் வந்து ஆஃப்டர் 15க்கு அப்புறம் 2ஆம் இடத்து அதிபதி போய் உச்சமாக போகிறார். அது எத்தனாவது இடத்துல உச்சமாறாரு அப்படின்னா 10ஆம் இடத்தில் சூரியன் உச்சமடைய போகிறார். அப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே தொழில் ஸ்தானம் தான். அப்போ நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு பெரிய வெற்றி, தொழில் ஒரு பெரிய முகாந்திரங்கள் கிடைக்க போகுது. நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஒரு இதுவரைக்கும் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தடவை கூட்டாளிகளுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய போகுது. புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகுது. தொழிலை விருத்தி செய்ய போறீங்க. தொழிலில் இது வரைக்கும் இருந்த தேக்க நிலையெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைதல், அதுவும் 10ஆம் இடத்துல உச்சமடையும் போது வருமானத்தை தரக்கூடியவர். அப்போ தொழில் மூலமாக வருமானம் வரப்போகுது. தொழில் மூலமாக அபரிவிதமான வெற்றி வரப்போகிறது. இன்னும் சொல்ல போனால் அவரே வந்து அந்த வீட்டு அதிபதியே வந்து உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சொல்லவே வேண்டாம். 10ஆம் வீட்டு அதிபதி உங்ககிட்ட இருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் உச்சமடைஞ்சிருக்காரு. கூட்டு கழிச்சு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. காரிய வெற்றி தான். நிறைய தொழிலில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்க போகுது. நிறைய வந்து வேலையில் ஒரு மாறுதல் அப்படின்றது இருக்க போகுது. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. வேலையில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் கடன்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் அடைவதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. அல்டிமேட்டாக இருக்குங்க. வயிறு மட்டும் பார்த்துக்கோங்க. வயிறு, கொலஸ்ட்ரால், கால், இது 3ஐயும் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். தேவையில்லாம் வெளியிலலாம் போய் சாப்பிட்றது இதெல்லாம் வேணாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் வந்து அக்கம் பக்கத்தாரிடம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் 2ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு 9ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ராகுவோடலாம் சேர்ந்து இருக்கும்போது உங்களை பற்றி புரணி பேசுறது, உங்களை பற்றி 12ஆம் வீட்டு அதிபதி அங்கே போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா நம்ம காலப்புருஷனுக்கு ஒரு 3ஆம் வீடு தான் புரணி பேசுறது தாங்க. இப்போ நிறைய பேர் உங்களை பற்றி பேசுறது, இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் மாமனார் மாமியார்லாம் அவங்கள வந்து என்ன நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரிலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறது, இந்த மாதிரிலான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மூலமாக ஒரு சின்ன காண்டாகும் நம்மளுக்கு. அதெல்லாம் தவிர்த்துடுங்க. இயல்பாக நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துட்டு போவோம். நிறைய பேர் உங்களை பற்றி அவதூறு சொல்கிறது, உங்களை பற்றி திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். காதில் வாங்கிட்டு வாங்காமல் போயிடுங்க. யாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், மீனாட்சிக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். வேறு யாருக்கு தெரியணும்? அதனால் யார்கிட்டையும் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான தருணம், களம் தயாராக இருக்கிறது. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துனாங்களோ, இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துனாங்களோ, நீங்கள் வந்தால் திரும்பிக்கிட்டு போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது சூரியன் மூலமாக நிகழப்போகிறது. அல்டிமேட்டான டைம் பீரியடுங்க. நான் சும்மா சாதாரணமாலாம் சொல்லலை. ரொம்ப வந்து ஒரு ஒரு அனுபவித்து ஒரு இதாக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஆளுமை அதிகரிக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் நீங்கள் அப்படியே சோம்பி போயிருந்தாலும், இத்தனை கடன்கள் மூலமாக தவித்திருந்தாலும், இனிமே வந்து எப்படி இந்த கடனை அடைக்கிறது, இல்லை எப்படி இந்த வந்து வாழ்க்கையை சிறக்க வைக்கிறதுன்றதுக்கான யோசனைகள்லாம் பண்ணி அதை ஒரு சரியாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. நிறைய குலதெய்வத்துடைய அருள், நிறைய கோவில் வேலைகள். இது வரைக்கும் கோவிலுக்கு போக மாட்டேன், சாமியாவது பூதமாவதுன்னு சொன்ன கடகராசிக்காரங்க என்ன பண்ண போகிறீங்க? கோவில் வேலாக சுத்த போகிறீங்க. 9ஆம் இடம் வழுக்க போகிறது. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் குருவோட வீடாக வேறு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ராடினரியான டைம் பீரியடாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் தேவையில்லாத மன கஷ்டத்திலிருந்து வெளியில் வரலாம். ஸோ இந்த தடவை என்ன உங்களை படுத்த போகுதுன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. ஒரு நாளாவது ஏதாவது கால் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் போய் காட்டிட்டு வருது, ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண போகிறீங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்க ஏதாவது பேச போகிறாங்க, அதை கண்டுக்காமல் விட போகிறீங்க. கண்டிப்பாக ஓகே, கண்டுக்காமல் விட்டுறணும். அதை பற்றி அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்து நம்மளோட தகுதியை நமக்கு எடுத்துக்க வேண்டாம். அதனால் அதை வந்து பண்ணாமல் பேசாமல் இருங்க. யாருக்கும் எந்த இதுவும் சொல்லணும். உங்களுடைய சொல்லால் நீங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்ல. இனிமேல் செயலால் செய்து கட்ட போகிறீர்கள். பிரம்மாண்டத்தில் போய் நிற்க போகிறீர்கள். இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைப்படக்கூடிய டைமாக இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்டாக முறையாக பயன்படுத்துங்க. நிறைய பாக்கியங்கள் கிடைக்க போகுது. கோவில் குளங்களுக்கு போகிறீங்க. நிறைய முருகனோட அருள். செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு. கடகராசிக்காரர்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு முருகனுடைய அருள் பிரம்மாண்டமாக இருக்குது. முடியும்னா திருச்செந்தூர் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா கடல் இருக்கிற இடத்துல தான் இத்தனை கிரகங்களும் 9ஆம் கிரகங்களும் போய் பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா கடல் இருக்கிற இடத்துல போய் முருகனை பார்த்துட்டு வாங்க. முடிஞ்ச பெசன் நகர் முருகனை போய் பார்த்துட்டு வர்றது, இல்லை வந்து திருச்செந்தூர் முருகனை போய் அங்கெல்லாம் போக முடியலன்னா அந்த ஃபோட்டோவாவது வச்சு பாருங்கள். டெய்லி வந்து முருகனோட கொஞ்ச நேரம் பேசுங்க. அதுவே மிகச்சிறந்த ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களை கொண்டு வந்து தரும். இந்த தடவை நிறைய கடல் சார்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. போன தடவை நான் சொன்னேன், இந்த தடவை அதே தான் நடக்க போகுது. கடகராசிக்காரர்கள் நிறைய கடல் சார்ந்து பார்க்க போகிறீங்க. கடலுக்கு போக போகிறீங்க, நிலாவை ரசிக்க போகிறீர்கள். இதெல்லாம் நடக்க போகுது. இந்த தடவை கொஞ்சம் அப்படியே பார்க்குக்கு போகலாமா, பீச்சுக்கு போகலாமான்ற மாதிரி பார்க்கில் போய் உட்காரத்துக்கான டைம் பீரியடெல்லாம் நல்லா இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. போய் பார்க்கில் உட்காந்துக்கிறது, இந்த ஊஞ்சல் ஆடுறது, நிறையா வந்து சந்தோஷமாக இருக்கிறது, புல்வெளிகளில் நடத்தல்,
இந்த மாதிரி கொஞ்சம் தனிமையாக இருந்து எப்படி நம்ம இனிமேல் நம்மளோட நிலைமையை உயர்த்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தனி எழுச்சி இதுதானே ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து நான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா தாங்க நான் ஜெயிக்க முடியும். இருந்த நிலைமையெல்லாம் மாறி சூப்பரான நிலைமை. முதல்ல 10ஆம் இடம் வழுக்கப் போகிறது. 9, 10 இடங்கள் இந்த ஏப்ரல் மாதம் வழுக்கப் போகிறதால கண்டிப்பாக பாக்கியத்தின் மூலமாகவும் உங்களுடைய தொழிலின் வெற்றியின் மூலமாகவும் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அத்துணை அல்லல்களும் தவிடுபொடியாக போது. சூப்பரான டைம் பீரியட் தான் கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே, முடியும்னா சிவனை பிடிச்சிக்கோங்க. சிவன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிவனுக்கு தேன் கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நாகாபரணம் சூடிய சிவனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. சந்திர மௌலீஸ்வரரை போய் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இல்லை அந்த பேர் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. இல்லை சிவனை தரிசனம் பண்ணுங்க. பிரதோஷ காலங்களில் முடியும்னு சொல்கிறவங்க கொஞ்சம் விபூதி கொடுத்து சிவன்கிட்ட வந்து ஒரு இதை பண்ணிட்டு வாங்க. எல்லாரும் நந்திக்கு பண்ணுவாங்க, நம்ம சிவனுக்கு போய் பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் பண்ணக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அத்துணையும் சகலமும் கைகூடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. கவலையப்பட வேணாம். அல்டிமேட்டான டைம் பீரியடு கடகராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம்.